ஹலோ எவ்ரிவன், நான் திவாகர். உங்களில் நிறைய பேர் காம்ப்ளிகேட்டடான ஃபிட்னஸ் ரூட்டீனை வச்சுக்கொண்டு அதை ஃபாலோ பண்ண முடியாமல் திணறிக்கொண்டிருப்பீங்க. இன்னும் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபிட்னஸ் ரூட்டீனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அல்லது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சு கொண்டிருப்பீங்க. ஆனால் எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி தெரியாமல் திளைச்சி கொண்டிருப்பீங்க. இவங்க எல்லாருமே சரியான தான் வந்திருக்கீங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் ஒரு சிம்பிளான ஃபிட்னஸ் ரூட்டீனை வச்சு எப்படி எங்களுடைய ஃபிட்னஸை எஃபெக்டிவாக மெயின்டைன் பண்ணலாம். அதைத்தான் ஃபுல்லாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் ஏன் சிம்பிள் ரூட்டீன். ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஃபேன்சியாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு அதை நீண்ட நேரத்துக்கு பண்ணுறதோ உங்களுக்கு சரியான எஃபெக்டிவ் ஃபிட்னஸ் ரீதியில் தராது. ஸோ கன்சிஸ்டன்சிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் சிம்பிளான ரூட்டீனை நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். இந்த சிம்பிளான ரூட்டீன்ன்றது உங்களால் ஒவ்வொரு நாளுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருந்தால் அதனுடைய அவுட்புட் அது 100% மேலால் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ சிம்பிளான இந்த ஃபிட்னஸ் ரூட்டீன்ன்றது எல்லாருக்குமே மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்குது. ஃபிட்னஸ் ரூட்டீனுடைய முதலாவது ஸ்டெப் என்னன்னு சொல்லி கேட்டால் உங்களுடைய கோலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த கோல்ன்றது ஒவ்வொருத்தருக்கு அது மாறிக்கொண்டே இருக்குது. ஒரு சிலருக்கு வெயிட் லாஸாக இருக்குது, இன்னொரு சிலருக்கு பாடி பில்டிங்காக இருக்குது, இன்னொரு சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்களுடைய ஜென்ரல் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறதா இருக்குது. ஸோ கோல்ன்றது ஒவ்வொருத்தர் மாறிக்கொண்டே இருக்க போகுது. ஸோ நீங்கள் உங்களுடைய கோலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய இந்த ஃபிட்னஸ் ரூட்டீன்ன்றது எல்லாருக்குமே மாறி மாறி அமைஞ்சு கொள்ள போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ என்னுடைய இந்த கோல்ன்றது வெயிட் லாஸாக இருந்தால் நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒன்று கார்டியோ, மற்றது கலோரி டெஃபிசிட்டி. ரெண்டாவது விஷயம், என்னுடைய இந்த கோல்ன்றது பாடி பில்டிங்காக இருந்தால் நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னுடைய ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும், அதே மாதிரி எனக்கு அடிக்குவேட்டான ப்ரோட்டீன் போதுமளவான ப்ரோட்டீன் என் உடம்புக்கு கிடைக்கிறதான்றதே நான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொருவருடைய இந்த கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஃபிட்னஸ் ரூட்டீன்ன்றது மாறப்போகுது. அப்போ நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் உங்களுடைய கோல் என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிவிட்டு அதை நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ரூட்டீனை டெவலப் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சு கொள்ளுங்கள். ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு சொல்லி சொன்னால் ஃபோக்கஸ் ஆன் யுவர் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ். ஃபிட்னஸுடைய பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை பொறுத்த வரைக்கும் 3 காம்போனன்ட்ஸ்ன்றது கட்டாயம் ஒவ்வொரு தடவையும் எடுத்துக்கொள்ளணும். முதலாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ரெண்டாவது கார்டியோ ஒர்க் அவுட், மூன்றாவது மொபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இதில் இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு சொல்லி கேட்கல நீங்கள் புஷ்அப் பண்ணலாம், அதே மாதிரி இந்த ஸ்குவாட் எல்லாமே பண்ணிக்கொள்ளலாம். இதை விட நீங்கள் பாடி பில்டிங் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வெயிட் லிஃப்டிங்கை ஆரம்பிக்கலாம். உங்களுடைய பாடி வெயிட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய கிலோவை அதனுடைய வெயிட்டை அதிகரித்து உங்களுடைய பாடி பில்டிங்கை செஞ்சு கொள்ளலாம். ஆனால் எல்லாருடைய பாடியினுடைய தேவைக்கும் இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்ன்றது கட்டாயமான ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் கார்டியோ. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த கார்டியோ. அதுக்கு வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம், ரன்னிங் போகலாம், அல்லது சைக்கிளிங் கூட போகலாம். நிறைய டான்சர்ஸினுடைய ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கிறதுக்கான காரணம் இந்த ஒரு கார்டியோ தான். ஏன் டான்ஸிங்ன்றது மிக முக்கியமான ஒரு கார்டியோ ஒர்க் அவுட்டாக இன்றைக்கு சயின்டிஃபிக் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது ஹார்ட் பீட்டை அதிகரிக்கிறதன் மூலம் உங்களுடைய கார்டியோ எக்ஸசைஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க போகுது. மூணாவது விஷயம் இந்த மொபிலிட்டி. உங்கள் உடம்பில் இந்த இன்ஜூரி அல்லது தசை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடாது, எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மொபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? யோகா பண்ணலாம். அதை விட மிக முக்கியமாக ஸ்ட்ரெச்சிங்ன்றது பண்ணணும். இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோ அல்லது கார்டியோ ஒர்க் அவுட்டை பண்ணினா பிறகு ஒரு 5-10 நிமிஷம் இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது உங்களோட இன்ஜுரியிலேருந்து ஒரு தடுப்புன்றது உங்களுக்கு தரப்போகுது. இதை விட மிக முக்கியம் இந்த ஸ்ட்ரெச்சிங்கோட சேர்த்து நிறைய பேருக்கு யோகான்றது விருப்பம். ஸோ யோகாவை கூட நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். சரி, இந்த 3 காம்போனன்ட்ஸையும் எப்படி எங்களுடைய லைஃப்பில் இன்கோப்ரேட் பண்ணலாம்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு முதல் நாள் போகிறீங்க. முதல் நாளில் ஒரு 20 மினிட்ஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோட பண்ணுங்கள், ஒரு 10 நிமிஷம் ஸ்ட்ரெச்சிங்கோட பண்ணலாம். அடுத்த 2வது நாள் போகிறீங்க, ஒரு 20 to 30 மினிட்ஸ் கார்டியோ ஒர்க் அவுட். இந்த கார்டியோ ஒர்க் அவுட்டோடைய நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கொள்ளலாம். டே 3 என்ன செய்ய போகிறீங்க? ஒரு சிம்பிளான ஸ்ட்ரெச்சிங், அதோட சேர்ந்து யோகா, அந்த ரெஸ்ட் எடுக்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் 3 நாள் கவர் ஆயிடும். இதே அடுத்த 3 நாள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ இப்படியே ரிப்பீட் பண்ணுறதன் மூலம் உங்கள்கிட்ட அந்த 3 காம்போனன்ட்ஸுமே உங்களுடைய ஒர்க் அவுட்டில் இன்கோப்ரேட் பண்ண போகுது. ஸோ உங்களுடைய ஃபிட்னஸ் ரூட்டீனில் இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்,
கார்டியோ ஒர்க் அவுட், ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டியை வந்து ஈஸியாக இன்சர்ட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ்லேருந்து ஆரம்பித்து அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிகரித்து கொண்டே போகலாம். அடுத்தது 3வது விஷயம், இந்த ஃபிட்னஸ் ரூட்டீன்ன்றது உங்களுடைய லைஃப் ஸ்டைலோட இன்கோப்ரேட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கணும். இந்தியன் காலகட்டத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேருக்கு டைம்ன்றதே இல்லை. ஸோ அவங்களுக்கு நாம் சஜஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ருட்டீன்ன்றதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அந்த ட்ரைனிங்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமுக்குள்ளே எஃபெக்டிவாகவும் குயிக்காகவும் வந்து அவங்களுக்கு ஒரு அவுட்புட்டை வந்து கொடுக்க போகுது. ஸோ இந்த ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப் ஸ்டைலோட கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் ஒவ்வொரு நாளுமே ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். நிறைய பேர் இன்றைக்கி ஜிம்முக்கு போகிறாங்க. ஸோ ஜிம்முக்கு போகக்கூடிய சான்ஸ்ன்றது உங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் நீங்கள் ரெகுலராக ஜிம்முக்கு போகலாம். சப்போஸ் ஜிம்முக்கு போகிறதுக்கான டைம்ன்றது உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த ஜிம்மில் செய்கிற ஒர்க் அவுட்டையே வீட்லேயே வந்து நீங்கள் வீட்டில் கிடைக்கிற சில பொருளை வச்சு யூஸ் பண்ணி செஞ்சு கொள்ளலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ரெசிஸ்டன்ட் பேண்ட் இருக்குமென்னு சொன்னால் அதை யூஸ் பண்ணி நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ்ன்றதை செஞ்சு கொள்ளலாம். வாட்டர் பாட்டில் இருக்குமென்னு சொல்லி சொன்னால் அதை ஃபில் பண்ணிவிட்டு அதை வச்சு டம்பிளாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸ்கிப்பிங் ரோப் இருக்குது, அதை வச்சு நீங்கள் உங்களுடைய மொபிலிட்டியை வந்து செஞ்சு கொள்ளலாம். அதை விட உங்களோட பாடி வெயிட்டை வச்சு நிறைய எக்ஸசைஸ் வந்து உங்களாலேயே செஞ்சு கொள்ள முடியும். இது எல்லாமே செய்யக்கூடிய காரணம் உங்களுடைய பாடியை ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் அதே நேரம் கன்வீனியண்ட்டாகவும் வச்சுக்கொண்டா மட்டும்தான் உங்களுடைய லைஃப்ன்றது ஹெல்த்தியாக அமையும். ஸோ உங்களுடைய இந்த ஃபிட்னஸ் ரூட்டீன்ன்றது உங்களுடைய லைஃப் ஸ்டைலோட இன்கோப்ரேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ரெகுலராக அதை வந்து உங்களால் ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கு. அடுத்தது 4வது விஷயம், ட்ராக் யுவர் ப்ரோக்ரஸ். இந்தியன் காலகட்டத்தில் எல்லாட்ட கையிலையுமே ஸ்மார்ட் ஃபோன்ன்றது இருக்குது. இப்போ உங்களோட கையில் ஐஃபோன் தான் இருக்குமென்னு சொல்லி சொன்னால் டிஃபால்ட்டாகவே அதில் ஃபிட்னஸ்ன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதில் இருந்து உங்களுடைய ப்ரோக்ரஸை வந்து நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கொள்ளலாம். இதுவே உங்களோட கையில் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் இருக்குமென்னு சொல்லி சொன்னால் ப்ளே ஸ்டோருக்கு போங்க. இந்த ஒரு அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுலேயுமே இருக்குது. நைக் ரன்னிங் கிளப் இந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது மூலம் உங்களுடைய ப்ரோக்ரஸை, ஃபிட்னஸ் ரூட்டீனுடைய ப்ரோக்ரஸை ஈஸியாக ட்ராக் பண்ணலாம். இதோட இன்கோப்ரேட் ஆகிய இன்னொரு ஒர்க் அவுட் அப்ளிகேஷனும் இருக்குது. அதை கூட நீங்கள் விரும்பினா டவுன்லோட் பண்ணி அதன்படி உங்களுடைய ஒர்க் அவுட்டை டிசைன் பண்ணி கொள்ளலாம். சரி, உங்களோட கையில் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் தான் இல்லைன்னு சொல்லி சொன்னால் மேனுவலாக ஒரு செக் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த செக் லிஸ்டின் மூலம் உங்களுடைய அந்த ஃபிட்னஸ் ரூட்டீனுடைய ப்ரோக்ரஸை ட்ராக் பண்ணி கொள்ளுங்க. அப்போ எல்லாருமே செய்ய வேண்டிய விஷயம் உங்களுடைய ப்ரோக்ரஸை ட்ராக் பண்ணுவாங்க. சரி, ப்ரோக்ரஸை ட்ராக் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ப்ரோக்ரஸில் இருந்து கொண்டு அச்சீவ்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கு நான் ஒரு 15 புஷ்அப் பண்ணதை அடிச்சிட்டேன். அடிச்சிங்கன்னா ஒரு 2 புஷ்அப், ஒரு 2 கிலோமீட்டர் நடந்துட்டேன். இன்றைக்கு இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர். ஸோ ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதன் மூலம் என்னுடைய இந்த ஃபிட்னஸ் ரூட்டீனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். எல்லாருமே மறக்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன? கன்சிஸ்டன்சி. உங்களுடைய இன்டென்சிட்டி கூடணும்னு சொன்னால் அந்த விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக செய்வாங்க. ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் ஒர்க் அவுட் பண்ணுறதை விட ஒரு 2-3 மாதத்துக்கு 15 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றது ரொம்பவே முக்கியம். ஸோ ரெகுலராக ஒரு கன்சிஸ்டண்ட்டான உங்களுடைய ப்ரோக்ரஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஃபிட்னஸ் ரூட்டீன்ன்றது அடுத்த கட்டத்துக்கு எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கும். 5வது மோட்டிவேஷன். இந்த ஃபிட்னஸ் ரூட்டீனை நாங்கள் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு மிக முக்கியம் மோட்டிவேஷன். நிறைய பேர் இந்த ஃபிட்னஸ் ரூட்டீனை தொடங்கிட்டு மோட்டிவேஷன் குறைஞ்சு போக அதுலேருந்து எக்ஸிட் ஆகி போகிற ஆக்கெல்லாம் வந்து கூட இருந்து கொண்டு இருக்குது. ஸோ இந்த மோட்டிவேஷன்ன்றதை எப்படி பூஸ்ட் பண்ணி கொள்ளலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த தனியாக ஒர்க் அவுட் பண்ணுறதை குறைச்சி கொள்ளலாம். அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த ஃபிட்னஸ் என்ற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் சுற்றி கொண்டிருப்பாங்க. அவங்க எல்லாருமே உண்டாக்கி ஒரு கேங் ஆக்கி அந்த கேங்காக சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். நீங்கள் இதில் நிறைய விஷயம் கன்சிடர் பண்ணணும். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், அந்த குரூப்பில் இருக்கிற ஒருத்தன் குழப்பினாலும் உங்களுடைய ஃபிட்னஸ் ரூட்டீன் ஃபுல்லாகவே கிளாப்ஸ் ஆயிடும். ஸோ பொறுப்புள்ள அந்த ஃபிட்னஸ் என்ற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிற மக்களை சேர்த்து உங்களுடைய ஃபிட்னஸ் கேங்ன்றதை ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. 2வது விஷயம், ரிவார்டிங். உங்களோட வீக்லி கோல்ன்றதை அச்சீவ் பண்ணி முடியும் அல்லது மந்த்லி கோல்ன்றதை அச்சீவ் பண்ணி முடிய ஒரு சில அவார்டை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாத கோல்ன்றதை நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த மாதம் வர அந்த படத்துக்கு நான் போகிறேன். ஸோ அந்த ரிவார்டிங்கிறது எனக்குள்ளே நான் கொடுத்துக்கொள்ள அந்த மோட்டிவேஷன்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து பூஸ்ட் ஆகும். அடுத்த விஷயம், சுவிட்ச் ஆஃப். டெய்லி வாக்கிங் போகிறது அல்லது டெய்லி ஜாக்கிங் போகிறன்றது கட்டாயம் போரிங் கிடைக்கும். அப்போ பொடி என்னதுக்கு விரும்பும்? உங்களை தன்னைத்தானே வந்து எங்கேஜிங்காக வச்சுக்க, தன்னைத்தானே சேலஞ்ச் பண்ண விரும்பும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? டெய்லி ரன்னிங் எடுத்து போகாமல் இன்றைக்கு நான் முன்னால் ஓடுறேன், பின்னால் என் ஃப்ரெண்டை தேடி பிடிக்க வைக்கலாம். அந்த ஓடி பிடிச்சி விளையாடுற விளையாட்டு இருக்கே அது விளையாடிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கு வாக்கிங் போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு பார்க்கில் போகிறீங்க, நாளைக்கு பீச்சில் போகும். ஸோ பொடின்றது ஒவ்வொரு சேஞ்சையுமே விரும்பி ஏற்றுக்கொள்ள மோட்டிவேஷன்ன்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பூஸ்ட் ஆக போகுது. அடுத்த விஷயம், மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு
ஒரு ஒர்க் அவுட்டை நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் அதை உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து திணிச்சு கொள்ளாதீங்க. எல்லாராலையும் எல்லா நாளுமே ஒர்க் அவுட் வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த மிஸ் பண்ணுற நாளை விட்டுட்டு அடுத்த ஷெடியூலுக்கு அப்படியே நீங்கள் மூவ் ஆகி கொண்டுருங்க. இப்போ திங்கள் செவ்வாய் புதன் இருக்கிற ஷெடியூலில் செவ்வாய் விட்டுட்டேன்னு சொல்லி சொன்னால் செவ்வாயை கன்சிடர் பண்ணால் புதனுக்கு போங்க. ஸோ அந்த ஒர்க் அவுட் ரூட்டீனில் இருக்கிற அந்த ட்ரெக்கில் நீங்கள் எப்போ அந்த ஃபாலோவில் போக ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களுடைய அந்த ஒர்க் அவுட் ரூட்டீன்ன்றது ஒரு கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு 5 விஷயம் தான் மிக முக்கியமான விஷயமா நான் வந்து சொல்ல ஆசைப்பட்டேன். இதில் ஒரு சில கேள்விகளும் உங்களுக்கு வந்து கட்டாயம் வரும். முதலாவது கேள்வி, நான் எவ்வளவு நேரத்துக்கு டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும்? இந்த கேள்வி உங்களுக்குள்ளேயே வந்திருக்கு. மனசுக்குள்ளே யோசிச்சு கொள்ளுங்க. உண்மையான விஷயம்னு சொல்லி சொன்னால் டெய்லி ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட உடம்புக்கு தேவையான அந்த ஃபிட்னஸ்ன்றது கட்டாயம் கிடைக்க போகுது. ரெண்டாவது விஷயம், எனக்கு ஃபேன்சியான எக்யூப்மெண்ட் தேவையா? நிறைய பேர் யோசிக்கிறது டம்பிள் வேணும் அல்லது அந்த வெயிட்டுக்கான எக்யூப்மெண்ட் வேணும்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருப்பாங்க. உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் யாருக்குமே கட்டாயம் இந்த ஃபேன்சியான எக்யூப்மெண்ட் தேவைன்னு சொல்லி இல்லை. உங்களுடைய சொந்த பாடி வெயிட்டை வச்சு உங்களுடைய இந்த ஃபிட்னஸ் ரூட்டீன்ன்றதை நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம். அடுத்த கேள்வி, எப்போ என்னுடைய அவுட்புட்டை நான் வந்து பார்க்கலாம்? எல்லாருக்கும் ஜிம் போன உடனே எல்லாருக்கும் வர கேள்வி, உடனே இந்த உடம்பை வந்து மாற்றிக்கொள்ளலாமா? ஒரு நாளில் 2 நாளில் மாற்றலாம்னு சொல்லி யோசிப்பாங்க. யாருக்குமே இல்லை. ஒரு கன்சிஸ்டண்டான ஒர்க் அவுட் ரூட்டீன் இருக்குமாக இருந்தால் உங்களுடைய பாடியில் ஒரு 4 to 6 வார காலத்துக்குள்ள சேஞ்ச் கிடைக்கும். வெளியில் அந்த சேஞ்ச் தெரியுதோ இல்லையோ கட்டாயம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. ஸோ வெளியில் தெரிகிற மாற்றத்தை விட்டுட்டு அந்த சேஞ்சை நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுடைய ஒர்க் அவுட் ரூட்டீன்ன்றது ஃபுல்ஃபில் ஆகிருக்குது. ஸோ இந்த 3 கேள்வியும் கட்டாயம் உங்களுக்கு வந்திருக்கு. இதோட இந்த ஒரு வீடியோ நிறைய செய்யக்கூடாது. இன்றைக்கு நீங்களும் இந்த ஒர்க் அவுட் ரூட்டீனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர்.